நாம் நீண்ட வண்ணமாகவே சற்று நேரம் நாம் கர்த்தரை துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்து அவரை நோக்கி பார்க்க, ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்க, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல சூழ்நிலைக்காக, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற தம்முடைய சமாதானத்துக்காக, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல சுகத்துக்காக, பலத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா? கொஞ்ச நேரம் எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஹலே லூயா, ஹலே லூயா. கர்த்தர் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன், அவரை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து அவருடைய சமூகத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்த எல்லா நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா? ஹலே லூயா. நம்மை இம்மட்டும் ஆண்டவர் வழி நடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய எத்தனையோ சூழ்நிலைகளில் நாம் விழுந்து போன நேரங்களில் ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கினதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். ஹலே லூயா. ஒரு வினாடி கர்த்தர் நம்மை கைவிட்டு இருந்தாலும் நாம் இந்த உலகத்தில் என்றைக்கோ அழிந்து போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிடலை, அவர் நம்மை வெட்கப்படுத்தலை. ஹலே லூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்களை அவர் பிரகாசிப்பிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது போல, கர்த்தர் நம்மை இம்மட்டும் நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி நம்மை அவர் பிரகாசிக்க பண்ணி வழி நடத்தி வந்திருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். ஹலே லூயா. ஆண்டவரே, இதுவரைக்கும் செய்த தேவன், இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர், இதுவரைக்கும் பாதுகாத்த கர்த்தர், இனிமேலும் நீர் எங்களை நடத்த வல்லவரப்பா. ஹலே லூயா. இந்த காலை நேரத்தில் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பங்களுக்கு பலன் தருகிறவர் நம் நடுவில் இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வைத்திருக்கிறீரப்பா. ஹலே லூயா. என் கண்ணீர் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறது ஆண்டவரே, நிச்சயமாகவே நீர் எனக்கு பலன் தர போகிறீர், உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹலே லூயா. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போமா? ஆண்டவர் நம்மை கைவிடாதபடி காத்திருக்கிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நமக்கு போதுமானவராய் இருந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். இதுவரைக்கும் உதவி செய்த அந்த உன்னதமான ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை இன்னும் நடத்தவர் வல்லவராய் இருக்கிறார். ஹலே லூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹலே லூயா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சொல்லுங்க. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரங்களில்
நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. சொல்லுங்க சொல்லுங்க, என் கண்ணீரை உடைய கணக்கில வைத்தீரேப்பா, ஆறுதல் தந்தீரே, உமக்கு நன்றி. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு பாசம் வைத்து, எவ்வளவு அன்பு வைத்து நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே. ஆண்டவரே, இதற்கு நான் ஒண்ணுமே ஈடா தர முடியாதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, இதற்கு ஈடு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன தருவேன் நான் தனிமையின் பாதையில், தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில், தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, எத்தனையோ முறை உடைக்கப்பட்டோப்பா, அந்த நேரத்துல எல்லாம் எங்களுக்கு அடைக்கலமா இருந்தீரே, எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம், வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. நான் தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 தனிமையின் பாதையில், தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில், தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உன் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? உன் உள்ளத்துக்குள் என்னை
என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? எத்தனை அன்பு என்மே. எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய அன்பை உணர்ந்து உமக்கு நன்றி சொல்றோம்ப்பா. எத்தனை அன்பு எங்க மேல வச்சிங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் மேல நீர் வைத்த அன்புக்கு ஈடு இணை இல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா ஆண்டவரே உமையே நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் மேல நீர் பாராட்டின அன்புக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? ஆண்டவரே உம்மை நாங்கள் மறக்க முடியாதப்பா. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, உங்களை நாங்கள் மறக்க முடியாது சுவாமி. எத்தனையோ நேரங்கள் எல்லாரும் எங்களை கைவிட்ட பொழுதும் நீர் எங்களை கைவிடாதபடி நடத்துனீங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளில திகைத்து நின்ற போதெல்லாம் எங்களை கரம் பிடித்து கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி எங்களை நடத்துனீங்களப்பா. உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரோட கொஞ்ச நேரம் பேசுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். நாம் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் அவர் நம்மை மார்போடு அணைத்து கொண்டு, மகளே பயப்படாதே, மகனே பயப்படாதே, நீ சோர்ந்து போகாதே, நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நம்மை நடத்தி வந்தாரே. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம சோர்ந்து போய் கண்ணீர் வடித்து கலங்கின நேரங்கள்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைத்து நம்மை வெற்றியாய் நடத்தினாரே. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆண்டவரே உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே, உம்முடைய தயவு பெரியது ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. இம்மட்டு எங்களை நடத்தி வந்த கர்த்தர் இனிமேலும் நீர் எங்களை நடத்த போகிறீர் ஆண்டவரே. இனிமேலும் அற்புதங்களை காண செய்ய போகிறீர் ஆண்டவரே. இனிமேலும் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் ஆண்டவரே. நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம், நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய போகிறீர் ஆண்டவரே. எல்லாரும் விசுவாச அறிக்கை பண்ணுங்க. நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம், நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நீர் கிரியை செய்ய போகிறீரப்பா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஒரு நாளும் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய சின்ன மூளைக்கு நம்ம யோசிக்கிறது கொஞ்சம், ஆனால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல வரும் பொழுது ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருந்தீங்கன்னா ஆண்டவருடைய நாமத்தினால எல்லாரும் நம்பிக்கையோட சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. யோபுவை போல சொல்லுங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாத ஆண்டவரே. நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதப்பா. எங்களுடைய வாழ்க்கையில நீர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க,
நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர், நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லைப்பா. உம்முடைய சமூகத்திலிருந்து எங்களுக்கு வருகிற நன்மைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யணும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயர்த்தப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. சொல்லுங்க. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க தான்ப்பா ஏதாவது செய்யணும். என் வாழ்க்கையில ஒரு நன்மை நீங்க தான் செய்யணும். இந்த உலகத்துல மனிதர்களால ஒண்ணும் செய்ய முடியாது. சொல்லுங்க. நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, நம்பி இருக்கீரோ, உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. சொல்லுங்க. நீங்க தான் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோ. நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய முகத்தை மட்டுமே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்ப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. ஹல்லேலூயா. ஆண்டவரே, வாஞ்சையோடு கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நேரத்துல தொடுங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை உம்முடைய மக்களை தொடட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகள் இந்த நேரத்தில் உடைக்கப்படுவதாக. உம்மை மட்டுமே நம்பி நிற்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய வல்லமை இந்த நேரத்தில் இறங்கட்டும். அற்புதம் செய்கிற கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா சத்துருவின் தடைகள் இந்த நேரத்தில் உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. Thank you Lord. Hallelujah. உம்மை இல்லாமல் எங்களுக்கு யாருமே இல்லப்பா. நீங்க ஒருத்தர் தான் எங்களுடைய நம்பிக்கை. நீர் ஒருவர் தான் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர். நீர் ஒருவர் தான் எங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்.
நீர் ஒருவர் தான் எங்களை ஆசீர்வதிக்க கூடியவர். அல்லேலூயா. உம்மையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும் ஆண்டவரே. எல்லா தடைகளை மாற்றுங்க, கிருபையை தாங்க, சமாதானத்தை தாங்க, ஆளுகை செய்யுங்க. வரும் நாட்கள் நன்மையின் நாட்களாய் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். இந்த அருமையான நாளிலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 41வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. லூக்கா 18:41. Praise the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிற இந்த தியானத்தினுடைய தலைப்பு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா. அருமையான இந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கும்போது பர்த்திமேயு என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிறது. மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் 46லிருந்து 52 வசனங்களிலே நாம் அதை பார்க்கலாம். அதே போல் மத்தேயின் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் 20லிருந்து 29லிருந்து 34 வசனங்கள் வரைக்கும் நாம் இந்த சம்பவத்தை பார்க்கலாம். அருமையானவர்களே, இந்த மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவன் ஒரு குருடனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே நேரம் அவன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் என்று அவனை குறித்து சொல்லுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் ஒரு நாள் இயேசு எரிகோவின் வழியே நடந்து போகிறார் என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. அந்த சம்பவத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் இயேசு கடந்து போகிறார் என்ற அந்த செய்தியை அவன் கேட்ட பொழுது இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான். 37, 38ஆம் வசனங்களில் அவன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அதை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை அழைத்து வர சொல்லி அவனிடத்தில் கேட்கிற வார்த்தை தான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவருடைய ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? நம்மை விசாரிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. நம்மை அவர் விசாரிக்கிற கர்த்தர். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறது. அருமையான இந்த நேரத்தில் நம்மை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கு பல நேரங்களில் நமக்கு ஒரு அங்கலாய்ப்பு இருக்கிறது. என்னை யாரும் விசாரிக்கலை, என்னை யாரும் பார்க்கலை, என்னை யாரும் எதுவும் விசாரிக்கலை, கேட்கலை அப்படின்ற ஒரு ஆதங்கம் நமக்குள்ளே இருக்கிறது. நம்ம உறவுகளிடத்தில் அதை எதிர்பார்க்கிறோம், விசாரிப்பு என்று. ஆனால் எல்லாரும் அப்படி இருக்கிறாங்களான்னா இல்லை. நிறைய நேரங்களில் அவங்களுடைய வேலையை பார்க்கறதுக்கே பெரிய பாடாக இருக்குது. அவர்களை விசாரிக்கிறதுக்கு யாராவது இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்க, இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இன்னார் என்னை விசாரிக்கலை, இவங்க என்ன விசாரிக்கலை, இவங்க வந்து பார்க்கலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களையும் என்னையும் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறதுனால என்ன பண்ணுங்க, உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். அல்லேலூயா. கவலை இல்லாத மனுஷன் யாராவது இருக்கிறானா? கவலை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. ஏதோ ஒரு கவலையில் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பிரச்சனை. ஆண்டவரே எனக்கு விடுதலையை தாங்க, கவலையோடு உட்கார்ந்து இருக்கிற மக்கள் ஏராளம் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்கள் கவலைகளை எல்லாம் உங்களை விசாரிக்கிற கர்த்தரிடத்திலே வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறது. அது மட்டும் இல்ல, ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. எரேமியாவின் புஸ்தகம் 33:3 ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லி தருகிற ஒரு காரியம் உண்டு, என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்றார். நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுவது மட்டுமல்ல,
அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்றும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ அவரை நோக்கி கூப்பிட்டால் என்ன நடக்கும்? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அதே போல எரேமியாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி கேட்கிறார். அப்போ இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் உண்டு. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவரை நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது பெரிய காரியங்களை செய்வார். அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியால் நம்முடைய கவலைகளை எல்லாம் என்ன பண்ணணும்? அவர் மேல வைத்து விடணும். இந்த காலையில அந்த வல்லமை உள்ள ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். அருமையானவர்களே, இந்த வசனத்தை வாசித்த பொழுது எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. அப்போ நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறவர் எப்படிப்பட்டவராய் இருக்கணும் இல்லையா? எனக்கு நிறைய நேரங்கள்ல அவரை நாம் உணர்ந்து கொண்டாலே நம்ம வாழ்க்கையில பாதி பயம் மாறி போயிடும் இல்ல? ஒரு அதிகாரி இடத்துல போகிறோம், அந்த அதிகாரி நம்மளை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்னமா செய்யணும் அப்படின்னு கேட்டாலே நமக்கு ஒரு பெரிய தைரியம் வந்துடும். என்னையும் ஒரு அதிகாரி பார்த்து என்ன செய்யணும்னு கேட்டார், அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார், முடிஞ்சு போச்சு இல்ல? இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்ச மாதிரி ஆயிடும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கற்றுத் தருகிறார். அவர் யார் என்று நாம் அறிந்து கொண்டோமானால் இன்னும் நம்ம அவர்கிட்ட தைரியமா போகலாம். முதல்ல பாருங்க, அந்த ஆண்டவர் யார் என்று இந்த பகுதியின் மூலமாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதல்ல, அவர் என்னுடைய சத்தத்தை கேட்கிற கர்த்தர். அல்லேலூயா. அவர் என் சத்தத்தை கேட்கிறவர். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, 37, 38வது வசனங்களில் நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த மனிதனை குறித்து சொல்லுகிறது, அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். அவனிடத்துல இருந்த முன் நடப்பவர்கள் என்ன பண்ணாங்களா? அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த பார்வை இழந்த மனிதன் என்ன பண்றானா? கூப்பிட்டான். அங்க நிறைய கூட்டம் போய்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறாங்க, அத்தனை பேரும் பேசிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அந்த ஜன கூட்டத்தின் நடுவில், அத்தனை சந்தடிக்கும் நடுவில் ஒரு மனிதனுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறதுக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்மை சுற்றிலும் பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கலாம். நம்ம நினைக்கலாம், நான் கூப்பிடுற சத்தம் அவருக்கு எங்க கேட்க போகுது அப்படின்னு நினைக்கலாம். ஒரு மனிதர் இப்படி கேட்டாரு, ஊர்ல இருக்கிறவெல்லாம் ஜெபம் பண்றான், நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா அப்படின்னு கேட்டார். எனக்கு அருமையானவர்களே, எத்தனை சத்தம் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய சத்தத்தையும் கேட்பதற்கு உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் என் சத்தத்தை கேட்கிறவர். வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது 4வது வசனம் இந்த சங்கீதக்காரனுடைய ஆதங்கத்தை சொல்லுகிறது. வாசிக்க பார்க்கலாம். முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து தேவாலயத்துக்கு போய் வருவேனே அப்படின்னு சொல்றார். அந்த வசனத்தை வாசிக்கும் போது இப்படி யோசிச்சேன், ஒரு காலத்துல உற்சாகமா ஓடிக்கிட்டு இருந்த மனுஷன் இப்போ சொல்றாரு, அதெல்லாம் இப்போ இல்லையே, என்னால போக முடியலையே. ஒரு அருமையான ஒரு சகோதரர் சொன்னாரு, ஒரு காலத்துல நான் நல்லா ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிச்சையா, நிறைய ஊழியம் செஞ்சேன், ஆனா இப்போ என்னால செய்ய முடியல. காரணம் என்ன? எனக்கு இருக்கிற பாடுகளை என்னால சகிக்க முடியலன்னார். அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்ன? இந்த மனிதனுடைய வாழ்க்கையில எதிர்ப்புகள் வந்த பொழுதும் இவன் என்ன பண்ணல? கூப்பிடுறதை நிறுத்தல. அல்லேலூயா. சோர்வுகள் வந்திருக்கலாம், ஏளனமான பேச்சுக்கள் வந்திருக்கலாம். அருமையானவர்களே, இந்த மனிதன் கூப்பிடும் போது ஒரு சிலர் அவனை என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா? டேய் அமைதியாரா,
உனக்கு போய் அவர் உனக்கு பதில் தரப்போறாரா? எவ்வளோ பேர் அவர் பின்னால போயிட்டு இருக்கிறாங்க, நீ கூப்பிட்டா அவர் வருவாரா? உனக்கு அமைதியாரு அப்படின்னு சொல்லி அதட்டி இருக்கலாம், ஏளனமா பேசி இருக்கலாம், ஒரு சிலர் அவனை ஏசி இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் இன்னும் அதிகமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. கூப்பிடுகிறதுல நம்ம குறை வைக்கவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்க கையை பிடி சொல்லுங்க, கர்த்தரை கூப்பிடுறதுல குறை வைக்காத. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 50:15. ஒரு சிலர் வேகமா பைபிளை புரட்டுறாங்க, மனப்பாடமா தெரியணும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு. பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இல்ல வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் சொல்றேன் பாருங்க. ஒருத்தர் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தார், உயரமான ஒரு பில்டிங்ல பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தார். அந்த நேரம் பார்த்து தேவர்கள் எல்லாம் வானத்தில் அப்படியே உலா வர்றாங்க. அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்துடுச்சு, நம்மள யாரு பெரிய ஆளு அப்படின்னு அவங்க போட்டி வச்சுக்கிட்டாங்க. அப்போ அவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. என்ன பேசுறாங்க தெரியுமா? பெருசாலாம் ஒன்றும் டெஸ்ட் எல்லாம் வைக்க வேணாம், இந்த பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறானே இவனை கீழே தள்ளி விடுவோம். அவன் கீழே விழும்போது யாரை கூப்பிடுறானோ அவங்க தான் பெரிய ஆளு. சரி, முடிவு பண்ணிட்டாங்க. பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறான் பாருங்க, இவனை கீழே தள்ளி விட்டாங்க. அங்கேருந்து அவன் கீழே விடுறான். எல்லாம் எதிர்பார்த்து நிற்கிறாங்க, யாரை கூப்பிடுறான் அப்படின்னு பார்த்தா, விழும்போதே எப்படி விழுந்தானா தெரியுமா? செத்தண்டா டோயின்னு விழுந்தானா. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, அது யாரா புது ஆளாக இருக்கிறான், நம்மெல்லாம் இத்தனை பேர் இருக்கிறோம். கீழே விழுந்து செத்தே போனானா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம கூப்பிடுறதுல குறைவாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பாடம் கற்று தர்றார். என்ன அப்படின்னா, நம்ம லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே ஆரம்பமே இப்படி சொல்லுது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். அல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணுமா? ஆமா, ஒரு சிலர் இருக்கிறாங்க, லெந்து நாட்கள் ஆனால் போதும், சும்மா உபவாசம் ஜெபம், டெய்லி ஆண்டவரை தேடு, ஒரு நாளைக்கு ஒரு 2 நேரம் 3 நேரம் ஜெபம் பண்ணுற ஆட்கள். லெந்து நாள் முடிஞ்சதும் பழைய குருடி, நேரம் கிடைச்சா ஜெபம் பண்ணலாம், இல்லைன்னா ஆண்டவர் பார்த்துக்குவார். அவர் நல்ல மனுஷன், அவர் நல்ல தெய்வம், அன்பான தெய்வம். கூப்பிட்டாலும் செய்வார், கூப்பிடலனாலும் செய்வார், இல்லை கேட்டாலும் தருவார், கேட்காததையும் தருவார். நம்ம ஆளுங்க இப்படியெல்லாம் சொல்லி ஏமாத்திக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, கூப்பிடுங்கள், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை ஆண்டவர் கற்றுத் தருகிறார். அங்கே ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தானா. அங்கே 2வது வசனம் சொல்லுது, அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அல்லேலூயா. இனி யாரா இருந்தா எனக்கு என்ன, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு பிடிச்சா நான் செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன், போயா அப்படின்னு துரத்து விடுற ஆளு. சரி, கடவுள் உன்னை பார்த்துக்குவார் அப்படின்னு எவனாவது சொன்னேன்னா, எல்லா கடவுளையும் நானும் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற தெய்வ பயமும் இல்லாத மனுஷரையும் மதியாத ஒரு மனிதன், அவனிடத்துல ஒரு அம்மா போறாங்க. இந்த மனுஷன் பெரிய ஆட்களையே மதிக்காதவன் ஒரு விதவையை எந்த நிலையில வச்சு பார்த்துருப்பான், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுவா, இதுக்கு வேற வேலை கிடையாது அப்படின்னு அதை பார்க்கும்போதே முகத்தை திருப்பிட்டு போயிருப்பான். அதை பார்க்கும்போதே அருவருப்பாக பார்த்துருப்பான். இதுக்கு போய் நான் என்ன செய்ய போறேன், ஏன் இந்த அம்மா வரணும், எதுக்கு வருது இது அப்படின்னு ஒரு மாதிரி அற்பமாகவே நினைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆகவே வேதம் சொல்லுகிறது, இந்த அம்மா போய் அவனிடத்துல ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க, எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினாள். ஆனா பைபிள் என்ன சொல்லு தெரியுங்களா, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த அம்மாவுக்கு இதெல்லாம் ஒரு இதுவா, இதுக்கு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, வரட்டும் பார்ப்போம் அப்படின்ட்டு அவன் பாட்டுன்னு ஒதுக்கி விட்டுட்டான். வெகு நாள் ஆயிற்று. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுது தெரியுங்களா, அவனை ஒரு நாளும் சும்மா விடலை.
டெய்லி போவாங்க, வாசல்ல நிப்பாங்க, ஐயா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்ல கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஐயா. வேதம் சொல்லுகிறது, இந்த மனுஷன் இவளுக்கு நன்மை செய்யல, ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இப்ப நடந்தது என்ன தெரியுங்களா? அவன் இப்போ தன் மனதுக்குள்ளேயே நினைச்சுக்கிறான், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும். அப்ப இந்த அம்மாவுக்கு தெரியுது இல்ல, தெரிஞ்சிருக்கணும், யாரு இந்த ஆளு கடவுளுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனையும் மதிக்க மாட்டான் அப்படின்னு தெரிந்திருந்தோம் இந்த விதவை என்னை எப்போதும் வந்து தொந்தரவு செய்கிறபடியால். அல்லேலூயா. வேண்டுதல் இப்ப எப்படி ஆயிடுச்சு? தொந்தரவு ஆயிடுச்சு. நீங்களும் நானும் கர்த்தரை கூப்பிடும் போது எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு காலத்துல வேண்டுதல ஆரம்பிச்சது இப்ப எப்படி மாறி இருக்கணும்? தொந்தரவா மாறி இருக்கணும். யாருக்கு தொந்தரவு? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இல்லை. நிறைய நேரங்களில் ஜெபம் பண்றோம்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரனை வம்புக்கு இழுக்கிறது. ஆண்டவரே அவனை அடிங்க ஆண்டவரே, உதைங்க ஆண்டவரே, மிதிங்க ஆண்டவரேன்றது இல்லை. அது இல்லை, நம்ம ஜெபம் கடவுளை தொந்தரவு பண்ணணும். அல்லேலூயா. இவன் என்ன சொல்றான் பாருங்க, தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு. அல்லேலூயா. இவருக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ரொம்ப டயர்டா போகுது. இந்த அம்மா பண்ற போராட்டம் தாங்கல, அது என்னை என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? அலட்டி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஊலுக்கிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? அவரை தூங்க விட்டுறோம். பாவம் மனுஷன் எத்தனை பேருக்கு தான் உதவி பண்ணுவார், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு நம்ம விட்டுடுறோம். ஆனால் பைபிள் சொல்லுது அவரை விட்டுறாத. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. பைபிள் அப்படித்தான் சொல்லி தருது. ஏசாமே சொல்றாருங்க, அந்த அம்மா என்ன பண்ணாலாம், அடிக்கடி போய் அவனை தொந்தரவு பண்ணி அது அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? அலற்ற மாதிரி ஆனதுனால இப்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவரை நீ தொந்தரவு பண்ணாதான் உனக்கு காரியம் நடக்கும். அவரை அமைதியா விட்டீங்கன்னா காரியம் நடக்காது. அல்லேலூயா. ஏன்னா அவரே சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அந்த அம்மா தொந்தரவு பண்ணாங்க, அவரை அலட்டினார்கள். ஆகவே அந்த மனுஷன் தனக்கு தானே சொல்லிக்கிறான், இவளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நியாயம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லி தருகிறார். என்ன சொல்றார் தெரியுங்களா? இந்த 7வது வசனத்தில் சொல்றாரு, அந்த படியே, எந்த படியே? அந்த நியாயாதிபதி மாதிரியே நமக்கு ஒரு பெரிய ஆண்டவர் இருக்கிறார். அவர் என்ன பண்றார் தெரியுங்களா? தம்மை நோக்கி இரவும் பகலும் வேண்டுகிறவர் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில். அல்லேலூயா. எப்ப கூப்பிட்டாங்களா? நம்ம எப்ப கூப்பிடுறோம்? நான் கூப்பிடுறதே பெரிய விஷயம், இதுல இரவும் பகலும் எங்க கூப்பிடுறது இல்லை? ஏதோ போனா போதுன்னு நானும் காலையில கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றேன், இதுவே பெரிய விஷயம். இதுல போய் இரவும் பகலுமா ஜெபம் பண்றது அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. சொல்லித்தரவருக்கு வார்த்தையை கீழ்ப்படிச்சோன்னா அற்புதங்களை பார்க்க போகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாங்க, சொல்லித்தர்றார். அவரே மறைமுகமா சொல்லித்தரார். நீ என்ன பண்ண? இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடும்போது அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ, அது பகலா இருந்தாலும் சரி நைட்டா இருந்தாலும் சரி, என்ன பண்ணுங்க? கூப்பிடுங்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு பாடத்தை கற்றுத்தராரு, கூப்பிடு. இன்னும் சொல்ல போனா பகல்ல கூப்பிடுறத விட இரவுல கூப்பிடுறது அற்புதமான நேரம். அல்லேலூயா. அதிகாலையில ஜெபிப்பாங்க, அது நல்லது. அதே போல இரவு ஜெபம் பண்ணுங்க, அது நல்லது. காரணம் என்ன தெரியுமா? எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அந்த நேரம் தான் யாராவது வந்து ஃபோன் பண்ணுவாங்க, யாராவது வீட்டுக்கு வருவாங்க. நீ ஜெபம் பண்றதுக்கு ரெடி ஆகும்போது பகல் நேரத்தில் யாராவது வந்து கதவு தட்டுவாங்க.
அந்த ஜெபிக்கிற நேரத்தை தடை பண்ணுறதுக்கு பிசாசு ஒரு நாளும் தவறவே மாட்டான். நம்ம ஜெபம் பண்ண நினைச்சாதான் பிரச்சனையே வரும். உண்மைதானா? ஒரு அம்மா சொல்லிச்சு, நல்லதாயா இருந்தேன், லெந்து நாளில் ஜெபம் பண்ணலான்னு ஜெபம் பண்ணா ஒரு வாரம் கூட தாங்கலை, போராட்டத்துக்கு மேலே போராட்டையா, ஜெபத்தையே விட்டையான்னு. ரொம்ப சந்தோஷமா இப்படியே இருந்துக்கன்ட்டு. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் என்ன பண்ணுகிறோம், அந்த பர்த்திமேயு குருடனை நமக்கு முன்னால் ஆண்டவர் வைக்கிறார். அவனுக்கு தடை வந்த பொழுதும் அவன் என்ன பண்ணானா, இன்னும் அதிகமாக கூப்பிட்டான். அப்போ போராட்டம் வந்துச்சுன்னா என்ன பண்ணோம், இன்னும் அதிகமாக கூப்பிடணும். நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னா அடி வாங்குறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இன்னும் போராட்டத்தை பெருசாக்கிடுவார். யார் அவர்? ஆமாம், அந்த போராட்டத்தை நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டுமானால் நம்ம ஜெபம் இன்னும் கூடணும். இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், அல்லேலூயா, இவங்களுக்கு ஒரு பேர் ஆண்டவர் வைக்கிறார். என்ன பேர் தெரியுமா? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. எல்லாரும் கூப்பிட முடியாது, எல்லாரும் கூப்பிட முடியாது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் நினைக்கிறோம், நான் ஜெபம் பண்ணுவேன். இங்கேருந்து போகும்போது இப்போ கூட நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க, இன்னையிலேருந்து அந்த ஜெபத்தை நான் விட்டுறக்கூடாது அப்படின்னு யோசிப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் முன்னால் உங்களை முதல்ல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் தொடர்ந்து ஜெபிக்கிறதுக்கு என்னை பலப்படுத்துங்கன்னு கேளுங்க. அதே போல் ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண போகிறேன், தடைகள் ஒன்றும் வராதபடி என்னை காத்துக்கொள்ளும். முதல்ல உங்களை பாதுகாத்துக்குங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது முதல்ல உங்களை பாதுகாத்துக்குங்க, அப்புறம் தான் ஜெபம் பண்ண முடியும். இல்லை என்னால் எல்லாம் முடியும்னு போனீங்கன்னா பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? ஒன்று, ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்து தடுத்துருவான். ரெண்டாவது, தீய சிந்தனைகள் வரும், தேவையில்லாத எண்ணங்கள் வரும், தேவையில்லாத சண்டைகள் வரும். இது நம்ம என்ன பண்ண தெரியுமா? ஜெபம் பண்ண விடாது. முட்டி போட்டால் நமக்கு கோபம்தான் வரும். என்ன தைரியமாக அவ என்னை பற்றி பேசிட்டா, நான் ஒரு வார்த்தை கேட்காம வந்துட்டேனே அப்படின்னு அப்போத்தான் கோபம்லாம் வரும். பிசாசுனுடைய வேலை. ஆண்டவர் சொல்றாரு, இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். முதல் ஆராதனையில் சொன்னேன், புதுசாக சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கு நிறைய அற்புதம் நடக்கும். பார்த்துருக்குறீங்களா? அவங்க ஜெபம் பண்ணதும் காரியம் நடக்கும், அவங்க கேட்டதும் காரியம் கிடைக்கும். அவங்க வந்து வார வாரம் சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தார், ஆண்டவர் எனக்கு அப்படி செய்தார், ஏன்னா நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு விடுதலை தந்தார். அங்கே ஒரு அம்மா உட்கார்ந்துருக்கோம், நானும் பல வருஷமாக ஜெபம் பண்ணின்னு இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, அந்த அம்மா இப்போ வந்துச்சு இவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு எரிச்சல் வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நாம், ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் தெரிந்தெடுத்த இந்த ஜனம் எந்த சூழ்நிலையில என்னை விட்டு வெளியே போகாது. நம்ப முடியுதா? நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஒரு வாரம் ஜெபம் பண்ணிட்டு கிடைக்கலன்னா, அடப்போயா ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், பைபிள் படிச்சு என்ன பிரயோஜனம், கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம், போ அப்படின்னு விட்டுட்டு போயிடுறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட, ஆகவே நீ என்னை விட்டு போக மாட்டேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. உன்னை விசுவாசத்தில் வளர்த்தும்படி கொஞ்சம் பொறுமையாக இருந்து நிச்சயமாய் நான் உனக்கு நன்மை செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் தெளிவாக சொல்லுது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய மக்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. இந்த நீடிய பொறுமை அப்படின்ற வார்த்தையை நீங்க ஆங்கில வேதத்தில் வாசிங்கன்னா லாங் சஃபரிங்னு ஒரு வார்த்தை இருக்கும். என்ன வார்த்தை? லாங் சஃபரிங்னா என்ன அர்த்தம்? என்னது? அப்படியே சொல்றாங்க, நீடிய பொறுமை இல்லைங்க. லாங் சஃபரிங்னா என்ன தெரியுமா? நீ அடித்தாலும் நீ திட்டினாலும் என் நேரம் வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு தான் இருப்பேன், அமைதியாக தான் இருப்பேன். அது கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு போகும். அல்லேலூயா. எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, அவர் நேரம் வந்துச்சுன்னா நீங்கள் நினைக்கிறத விட அவர் அற்புதமான காரியங்களை செய்வார். அந்த நேரம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நீங்களும் நானும் போராடணும், அவர்கிட்ட போராடிக்கிட்டே இருக்கணும். யாக்கோபு அதை கற்றுக் கொடுக்குறாருல, யாப்போவுக்கு ஆற்றங்கரையில் இரவு முழுவதும் தேவனோடு போராடினான். ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டான்.
அவர் சொல்றாரு, பொழுது விடியது போகட்டும், என்னை விடு அப்படின்னா, இவன் சொல்றான், இல்ல இல்ல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் ஆண்டவரே. இந்த நாளில நீங்களும் நானும் ஒரு தீர்மானத்தோட இந்த இடத்தை விட்டு போக போகிறோம். என்ன தெரியுமா? என் சத்தத்தை கேட்கிற ஒரு கர்த்தர் என்னை பார்த்து கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. அவர் எனக்கு நன்மை செய்கிற வரைக்கும் அவரை நான் கூப்பிடுவதை விடவே மாட்டேன்னு பிடிவாதம் பிடிங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. வாசித்த வேத பகுதியான 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, அப்பா உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்திடு, நீ பிழைக்க மாட்டாய், சாக போகிறாய்ன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. சாக போகிறாய்ன்னு சொன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அது வரைக்கும் இருக்கிற பயத்தை விட அதன் பிறகு வர்ற ஒரு பயம் இருக்குது பாருங்க, அதுதான் பெரிய பாடு. அல்லேலூயா. தூக்கு தண்டனை கைதின்னு ஒருத்தர் வைப்பாங்கல்ல, அந்த தூக்கு தண்டனை கைதிக்கு தூக்கு மாற்றுறது தண்டனை கிடையாது. ஏன் தெரியுமா? தூக்கு மாட்டினா மிஞ்சி போனால் 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் உயிர் போயிடும். அவன் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அங்கே கேலண்டரில் ஒவ்வொரு நாளும் தாண்டி போகுது பாருங்க. இன்னும் 1 மாதத்தில் எனக்கு தூக்கு, இன்னும் 29 நாளில் எனக்கு தூக்கு, இன்னும் 25 நாளில் எனக்கு தூக்கு போட போகிறாங்க, இன்னும் 10 நாளில் நான் சாக போகிறேன், இன்னும் 5 நாளில் நான் சாக போகிறேன் அப்படின்னு நாளை என்றான் பாருங்க. அதுதான் அவன் வாழ்க்கையிலேயே தண்டனை, பெரிய தண்டனை. அப்போ இப்போ எசேக்கியாவுக்கு ஒரு பெரிய ஒரு வேதனையான சூழ்நிலை வந்துடுச்சு. ஐயா உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ சாக போகிறாய். எசேக்கியா அதை பற்றி அவனுடைய மனம் உடைஞ்சு போயிருக்கும், வேதனைப்பட்டிருப்பான். வேதம் என்ன சொல்லு தெரியுமா? அவன் சுவர் புறமாய் திரும்பி ஆண்டவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்தான். வாசிங்க 5வது வசனம். நீ திரும்பி, அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க, 3வது வசனம். ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக மன உத்தமமாய் நடந்தேன் என்பதையும் உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதையும் நினைத்தருளும் என்று அவன் விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக மன உத்தமமாய் நடந்தேன், நான் உமக்கு முன்பாய் நேர்மையாய் இருந்த ஆண்டவரே, என்னை நினைத்தருளும். அந்த கடைசி வார்த்தை என்ன சொல்லு தெரியுங்களா? எசேக்கியா மிகவும் அழுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் 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 நான் சொல்றேனே, சாக போகிறோம்ன்ற அந்த எண்ணம் அவனுக்குள்ள வந்தப்போ அவனுக்குள்ள ஒரு பெரிய பயம் வந்திருக்கும். அழறான் அழறான் அழறான், ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று அழுத பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி திரும்ப அனுப்புறார், போப்பா என் ஜனத்தின் அதிபதி இடத்துல போய் சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லுகிற அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு உன் பக்கத்தில் நின்றுகிட்டு, மகனே மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறார். அல்லேலூயா. என் சத்தத்தை கேட்கிற ஒரு கர்த்தர். 2வது, அவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் பார்க்கும்போது லூக்காவின் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை யாராயில் ஒருத்தர் வாசிங்க. அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன், இந்த 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 மனிதனுடைய வாழ்க்கையில இப்ப கிடைச்சிருக்கிற இந்த தருணம் அவனுக்கு திரும்ப கிடைக்குமான்னு தெரியாது. உண்மைதானா? இத்தனை வருஷம் அவன் அந்த எரிகோவின் வழியில ரோட்டு ஓரமா உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருந்தான். ஆனா இயேசுவை அவன் பார்த்ததில்லை, வந்தார்னு சொல்லி கேள்விப்பட்டதில்லை. இப்போ கேள்விப்படுறான், இயேசு என்கிற ஒரு வல்லமை உள்ள ஆண்டவர் இந்த வழியிலே நடந்து வருகிறார், அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் சுகம் தருகிறவர், அவர் விடுதலையை தருகிறவர் கேள்விப்பட்டிருப்பான். இப்போ அவனுக்குள்ள ஒரு ஆதங்கம், ஒரு அங்கலாய்ப்பு என்ன தெரியுமா? எப்படியாவது ஒரு அற்புதத்தை இயேசுவினிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இவ்வளவு நாள் காத்திருந்துட்டேங்க, ஆனா இது எனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி தருணம்.
இந்த சான்ஸை நான் ஒரு நாள் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்போடு கூட யார் தடுத்தாலும் அவன் நிக்கல. இப்ப கத்த ஆரம்பிச்சான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் அதிகமாய் சத்தம் போட்டு கூப்பிட ஆரம்பிச்சான். இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுங்க, அங்கலாய்ப்பை அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். அல்லேலூயா. பதற்றம், ஒரு பயம், ஒரு வேதனை, எப்படியாவது ஒரு அற்புதம் கிடைச்சிடணும். இந்த நேரத்தை விட்டன்னா எனக்கு அற்புதம் கிடைக்காது, இன்னைக்கு ஆண்டவரை எனக்கு ஒரு நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அங்கலாய்ப்போடு அவன் கூப்பிட ஆரம்பித்தான். நல்ல கவனிங்க, இந்த எசேக்கியா சொன்ன மாதிரியே தான், கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தரணும். அவன் அங்கலாய்த்து அங்கலாய்த்து கதறுகிறான். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் யார் தெரியுமா? நம்முடைய அங்கலாய்ப்புகளை அறிந்திருக்கிறவர். நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த பயம், அந்த வேதனை, எப்படியாவது ஒரு நன்மை எனக்கு கிடைச்சிராதா, எப்படியாவது ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிராதா, இன்னைக்கு ஒரு நன்மை நடந்துராதா? நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் நடக்கும், இந்த வருஷம் நடக்கும், இந்த மாசம் நடக்கும், இந்த வாரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும், இன்னைக்கு எழுந்திருச்சிருக்கிற இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். காத்திருந்து 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 சோர்ந்து போய் நிற்கிற உன்னுடைய வாழ்க்கையில உன் அங்கலாய்ப்புகளை அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் ஒரு நாள் உன்னை வெட்கப்படுத்தவே மாட்டார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 58ஆம் சங்கீதம் 56ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்க. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க, உன்னுடைய அங்கலாய்ப்புகள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் உனக்கு நிச்சயம் பலன் தருவார். அல்லேலூயா. ஒருவேளை வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நான் நினைக்கிறேன், இந்த பர்த்திமேயு, இந்த பார்வையற்ற மனுஷன் கதறி கூப்பிடும்போது பக்கத்தில் இருக்கிறவன் என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா? இவன் வீணா கத்துறாங்க, அமைதியாரா அப்படின்னு தட்டி இருப்பாங்க. ஆனால் அவனுக்கு இருந்த அந்த அங்கலாய்ப்பை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது, அவனை கூட்டிட்டு வாங்க என்றார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, உன் அங்கலாய்ப்புகளை நான் அறிந்திருக்கிறேன். அந்த ஆண்டவர் தான் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, எப்பா நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். மூன்றாவது ஒரு காரியம் சொல்லுகிறது. லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார், இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் போது இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார். என்ன அப்படின்னா, இந்த நாட்கள்லயே நிறைய நேரங்களில் இந்த பார்வையற்றவர்களை நீங்க பார்த்தீங்கன்னா, பிச்சை எடுக்க வருவாங்கல்ல, அவங்கள பார்க்கும் போதே நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் ஒதுங்கி போயிடுறோம். அவங்க கிட்ட பேசுறதுக்கு நமக்கு கூச்சமா இருக்குது, அவங்கள தொடறதுக்கு நமக்கு கூச்சமா இருக்குது. பல நேரங்களில் அவங்கள நம்ம பக்கத்திலேயே சேர்க்க மாட்டேங்கிறோம். இப்பவே அந்த நிலைமை அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா? இந்த ஊனமானவர்கள் ஆண்டவராலே சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. சாபமானவர்களுக்கு தான் இந்த மாதிரி ஊனம் வரும், நல்லா இருக்கிறவங்களாம் நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆகவே இப்படிப்பட்ட பலவீனமானவர்களை அவங்க தொடர்றதுக்கோ பேசுறதுக்கோ அச்சப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த மனிதனை ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? அவனை கூட்டிட்டு வாங்கன்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த உலகம் கிறிஸ்தவங்களை ஆச்சரியமா பார்த்துச்சு. ஏன் தெரியுமா? குஷ்டரோகிகளை தொட்டாங்க. சமுதாயம் ஒதுக்கி தள்ளின ஆட்களை மார்போடு அணைச்சிக்கிட்டு, வாங்க நீங்க எங்காலு, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க. இந்த அன்பு எங்க இருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இயேசுவினிடத்துல இருந்து மட்டும்தான் வந்துச்சு. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட இந்து அமைப்பினர் ஜவஹர்லால் நேரு கிட்ட போய் சொன்னாங்களாம், ஐயா, கல்கட்டாவில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, அந்த அம்மா நிறைய பேரை மதம் மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க, ஆகவே உடனடியாக அவர்களை இந்த தேசத்தை விட்டு வெளியேற்றணும், நீங்க உடனே ஏதாவது செஞ்சு ஆகணும் அப்படின்னா. அவர் உடனே கூப்பிட்டார், வாங்க போலாம்,
யார் அந்த அம்மா, என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனார். இவங்கெல்லாம் வெளியே இருக்கிறாங்க. இவர் நேராக மதர் தெரேசாவுடைய அந்த ஆசிரமத்துக்குள்ளே நுழைஞ்சார். உள்ளே போய் பார்த்தவருக்கு கதி கலங்கி போச்சு. கைகள் விரல்கள் அழுகி போய் நாற்றம் எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. கால்கள் அழுகி போயிருக்கு, உடம்பெல்லாம் உருமாறி போயிருக்கு, முகம் உருமாறி போயிருக்கு. அவங்கள கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் இந்த அம்மா தொட்டு தூக்கி தன்னுடைய மடியில் கிடத்தி காயங்களை துடைத்து, ரத்தமும் சீழும் வடிஞ்சிக்கிட்டு இருக்குது, அதை தன் கைகளால் தொடச்சி எடுத்து அதுக்கு அவங்க காயம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அவருடைய உள்ளம் உடைந்து போனது. நேராக வெளியே வந்தார். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சிடறேன், ஆனால் உள்ளே இருக்கிற அந்த குஷ்டரோகியை போய் நீ முதல்ல பொறுப்பெடுத்துக்க. அவனை போய் நீ தொட முடியுமா? அவனுக்கு நீ உதவி செய்ய முடியுமா? செய். இன்னைக்கே அந்த அம்மா வெளியே அனுப்பிடுறேன். ஒருத்தனும் பக்கத்தில் நெருங்கலை. காரணம் என்ன தெரியுமா? அந்த ரூமுக்குள்ளேயே போக முடியல, அவ்வளவு பயங்கரமான வாடை. அருமையானவர்களே, இன்னைக்கு ஆண்டவரும் அப்படித்தான். அவர் ஒரு நாள் நம்மை வெறுக்கவே இல்லை. நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டது தெரியுமா? பாவத்தில் கிடந்தோம், சாபத்தில் கிடந்தோம், நம்மை ஒருத்தருமே விரும்பல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றா, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நாம் அவருக்கு சத்துருக்களாய் இருந்த பொழுது தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்து நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டார். நாம் துரோகிகளாய் இருந்தோம், கர்த்தர் நம்மை நேசித்தார். நாம் பலவீனர்களாய் இருந்தோம், அவர் நம்மிடத்துல அன்பு கூர்ந்தார். இதெல்லாத்தையும் சொல்றாரு. இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பவுல் அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு இன்னொரு இடத்துல, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தும் அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இயேசு இந்த மனிதனை அதிகமாய் ஏற்றுக்கொண்டார். சங்கீதக்காரன் சொல்லும்போது ஆண்டவரை குறித்து சொல்றான். 22ஆம் சங்கீதம் 24வது வசனத்துல, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருக்கிறார். அல்லேலூயா. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் என்ன பண்றது இல்ல, அற்பமா நினைக்கிறது கிடையாது. ஆனா உலகம் அப்படி பார்க்கும். நீ ஆசீர்வாதமா இருக்கிறியா, உங்ககிட்ட சிரிச்சு பேசுவாங்க. நீ செழிப்பா இருக்கிறியா, உன்னை தேடி வருவாங்க. ஆனா நீ குறைவுபட்டு போனால், வேதனையின் நடுவில் இருந்தா, பிரச்சனைகள் போராட்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருந்தா, உன்னை தேடி வர்றதுக்கு ஒருத்தரும் கிடையாது. ஆனா ஆண்டவர் தேடி வருகிறார். அவன் தம்மை நோக்கி கூப்பிடும் போது அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காத ஒரு கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் அவர் வெறுக்கல. யோவானின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல 2வது பகுதி ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் பார்க்கிறோம். 3வது, நம்மை வெறுக்காத ஒரு ஆண்டவர் நம்ம பக்கத்தில் நின்றுட்டு சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். கடைசியாக அதே லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்க. என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். அல்லேலூயா. இதை இப்படி பார்க்கிறேன், நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறாரப்பா, நான் உனக்கு என்ன செய்யணும்? அவருக்கு தெரியாதா? எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவராயிற்றே, எல்லாரையும் தெரிந்தவராயிற்றே, அவருக்கு அது தெரியாதா? ஆனா கேட்கிறாரு, உன் மன விருப்பம் என்ன? இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க இல்லையா, உங்களை பார்த்து கேட்கிறாரு, உன் மன விருப்பம் என்ன? நான் உனக்கு என்ன செய்யணும்னு இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு காரியம் நம்மை ஆழ்த்தி கொண்டிருக்கிறது, வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது, பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதை மனதின் ஆழத்தில் இருந்த ஒரு ஆசையை அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். அல்லேலூயா.
நான் பார்வை அடைய வேணும். நல்லா கவனிங்க, அந்த பார்வை அடைதல் என்பது அந்த நாட்கள்ல யோசிச்சு பார்க்காத ஒரு காரியம். இப்போவாது நிறைய டெக்னாலஜி இருக்குது, அந்த ஆப்ரேஷன் பண்ணு, இந்த ஆப்ரேஷன் பண்ணு, அப்படி பண்ணா சரியாயிடும், இப்படி பண்ணா சரியாயிடும் சொல்றதுக்காவது யாராவது இருக்கிறாங்க? அந்த நாட்கள் அது ஒண்ணுமே கிடையாது. நீ பார்வை இல்லாம பிறந்துட்டியா, சாகிற வரைக்கும் உன் நிலைமை அதுதான் அப்படின்னு இருந்த ஒரு காலத்துல இந்த மனிதனுடைய உள்ளத்தின் வாஞ்சை என்ன தெரியுமா? நான் பார்வை அடையணும் ஆண்டவரே. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அடுத்த வசனத்துல சொல்றாரு, நீ பார்வை அடைவாயாக. அல்லேலூயா. நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அருமையானவர்களே, என் மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவர் என் அருகில் நின்றுட்டு என்னை பார்த்து கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஒன்று தெரிஞ்சுங்க, நீ என்ன விரும்புகிறாயோ அதை உனக்கு தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். சங்கீதக்காரன் 20வது சங்கீதம் 4வது வசனத்தில் சொல்றான், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. உண்மையாய் நீங்களும் நானும் அவரை நோக்கி கூப்பிட்டு அவருடைய சமூகத்தில் அவரை அலட்டி அவருடைய பாதத்தில் போராடி நிற்போமானால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். வேதத்தில் ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம், யாபேஸ். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த 4ஆம் அதிகார 9வது 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 9வது வசனம் வாசிங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அருமையானவர்களே, இந்த யாபேஸை குறித்து வேதம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்ன சொல்லுது தெரியுமா? தன் சகோதரருக்குள்ளே அவன் எப்படிப்பட்டவன்? கனம் பெற்றவன். சகோதரர்கள் நடுவிலே அவன் பேர் பெற்ற மனுஷன். அவனுக்கு நிறைய பேர் கனம் பண்ணினார்கள். அவன் மதிப்பு மிக்க மனிதனாய் வாழ்ந்தான். ஆனா அவனுக்குள்ள ஒரு வேதனை என்ன தெரியுமா? அவங்க அம்மா அவனுக்கு வச்ச பேரு. அல்லேலூயா. நம்ம ஊரில் பேர் வைப்பாங்க, எல்லாமே எதிர்மறையாக தான் இருக்கும். ஆரோக்கியசாமின்னு பேர் வைப்பாங்க. அவர் வாழ்நாள் பூரா லொக்கு லொக்குன்னு இருமின்னு தான் இருப்பார். இல்லை, வெள்ளைச்சாமின்னு பேர் வைப்பாங்க. அவர் பார்த்தா என்ன மாதிரியே இருப்பார். இல்லை, இப்படி தான் நிறைய பேர் எதிர்மறையாகவே இருக்கும். சமாதானம்னு பேர் வச்சா ஒரு அம்மா இருந்துச்சு, சமாதானம். அந்த அம்மா எந்த வீட்டுக்கு போய் உட்கார்ந்தாலும் சரி, அந்த வீட்டில் ஒரு கலட்டா வைக்காமல் வராது. சர்ச்சில் வந்துச்சுன்னா அங்கே பேச இங்கே பேச, எப்போ 2 பேரும் கலகம் மூட்டி விட்டு அது பாட்டுன்னு அமைதியாக போயின்னு இருக்கும். பேர் என்னது? ஆனால் இங்கே ஒருத்தருக்கு பேர் வச்சாங்க, எப்பா நீ யார் தெரியுமா? நான் துக்கத்தோட உன்னை பெற்றேன், நீ துக்கத்தின் மகன். யாபேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? துக்கத்தின் மகனே. சந்தோஷமா வந்திருப்பானா? என்னம்மா நீ இந்த மாதிரி பேர் வச்ச? என்னை பார்க்குறவன்லாம் துக்கத்தின் மகனே துக்கத்தின் மகனேன்றாங்களே, கொஞ்சம் நல்ல பேராக வச்சிருக்கூடாதா? அது அவனுடைய உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருந்திருக்கும். எனக்கு பணம் இருக்குது, புகழ் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, ஆனால் என் பேர் என்ன இல்லை? ஆசீர்வாதம் இல்லை. துக்கத்தின் மகன். இவன் ஒரு நாள் பார்த்தான், ஆண்டவர்கிட்ட போயிட்டான், நேராக போனான். 10வது வசனம் சொல்லுகிறது, யாபேஸ் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டினான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். இந்த காலை நேரத்தில் உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உன் மன விருப்பம் என்ன, அதை நான் உனக்கு நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. யாபேஸ் பண்ணது ஒரு சின்ன ஜபம் தான், ஆனால் அது உடனே கேட்கப்பட்ட ஒரு ஜபம். இந்த காலை நேரத்தில் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரு கர்த்தர் நம் நடுவில் நிற்கிறார். உன்னுடைய எல்லா நெருக்கங்களையும், உன்னுடைய போராட்டங்களையும்,
உன்னுடைய வேதனைகளையும் உன்னுடைய அங்கலாய்ப்புகளையும் மாற்றக்கூடிய வல்லமையுள்ள ஒரு ஆண்டவர் உன் அருகிலே நின்று கொண்டு உன்னை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். அவர் எப்படிப்பட்டவர்? முதல்ல அவர் நம்முடைய சத்தத்தை, நம்முடைய கூக்குரலை கேட்கிறவர். இரண்டாவது, அவர் யார்? என் அங்கலாய்ப்புகளை அறிந்திருக்கிறவர். மூன்றாவது, அவர் யார்? என்னை வெறுக்காதவர். நான்காவது, அவர் யார்? அவர் என்னுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஆகவே இந்த நேரத்தில் அந்த உன்னதமான ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம், அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். தடைகள் வந்தாலும் இன்னும் அதிகமாய் கர்த்தரிடத்தில் நெருங்கி சேருவோம். வேதம் சொல்லுகிறது போல உன் மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, குலுக்கி சந்தோஷமா சொல்லுங்க, உன்னுடைய எல்லா மன விருப்பத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். என்ன சந்தோஷம்! கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. நீர் எங்களுடைய அழுகையின் சத்தத்தையும் எங்களுடைய கூக்குரலின் சத்தத்தையும் கேட்கிறவராய் இருக்கிறீர். நீர் எங்களுடைய அங்கலாய்ப்புகளை அறிந்திருக்கிறவராய் இருக்கிறீர். எங்களுடைய வேதனைகள் உமக்கு தெரியும் ஆண்டவரே. எங்களுடைய அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவரே. எப்படியாகிற ஒரு நன்மை எனக்கு வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. எங்களை ஒரு நாள் நீர் ஒதுக்கி தள்ள மாட்டீர். எங்களை ஒருபோது நீர் வெறுத்து விட மாட்டீர். எங்களிடத்தில் குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு. ஆனாலும் இன்னும் எங்களை நேசிக்கிற ஒரு கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அந்த குருடனை அழைத்து வர வைத்த கர்த்தர் எங்களையும் உம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படி நீர் வந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை நாங்கள் காணப்போகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் காத்திருந்த காத்திருப்புக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் என்கிற அந்த நம்பிக்கையோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபையும் சமாதானமும் தங்கி இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.